வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா டிஎன்பிஎஸ்சி 9th தமிழில் சிவசிந்தாமணி சூப்பர் டாபிக். யார் எழுதுனா திருத்தக்க தேவர். இது வந்து சிவசிந்தாமணியில் 50 காப்பியங்களில் ஒன்று, விருத்தப்பால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இளம்பகம் என்ற உட்புவிலை கொண்டது. 13 இளம்பகங்களை கொண்ட இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது திருத்தக்க தேவர் வந்து தமிழ் சமயத்தை சேர்ந்தவர். ரைட்டா? இவர் எந்த நூற்றாண்டுன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்தது சிவசிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றினார். இதில் ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது. அற்றவும்னா பண்பு தொகைகள், செய்கோளம்னா வினத்தொகை, தேய் மாங்கனி தேன் போன்ற மாங்கனி ஊமை தொகை, இறைஞ்சினா வினையச்சம், கொடியனார்னா இறைக்குறை, பகுபத உறுப்பலக்கணம் இருக்குது. இறைஞ்சின்னா வினையச்ச விகுதி, ஓம்புவார்னா பலர்பால் வினைமுற்று, அதெல்லாம் பிரிக்கி எழுதி போடணும். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இருக்குது. அதில் தேங்குன்னா தேங்காய், இசைன்னா புகழ், வர்க்கைன்னா பலாப்பழம், நெற்றின்னா உச்சி. ஓகேவா? அடுத்தது மால்வரைனா பெரிய மலை, மடுத்துன்னா மாய்ந்து பாய்ந்து, குழுந்தின்னா திரண்ட நிதி, மறுப்புன்னா கொம்பு, வெறின்னா மனம், கழனின்னா வயல், செறின்னா சிறந்த, இரியன்னா ஓட. அடுத்தது சூல் கரு, அடிசில் சோறு, மடிவுன்னா சோம்பல், கொடியனார்னா மகளிர், நற்றவன்னா மருந்தவம் புருந்தவம், நற்றவனா முருந்தவம், வட்டம்னா வட்டம் எல்லை, வெற்றம்னா வெற்றி. இதெல்லாம் இது. அடுத்தது பார்க்க போகிறது முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரங்கிறது சூப்பர் டாபிக். அது வந்து அடுத்த இதில் பார்ப்போம். ஓகேவா? முத்தொள்ளாயிரம் அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிறது மதுரை காஞ்சி. இது யாருன்னா மாங்குடி மருதனார். யாருன்னா மாங்குடி மருதனார். இது வந்து என்ன 10 பாட்டு நூல்கள் ஒன்று. எது? மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் எனக்கு கோயிலில் அதிகமாக இருக்கும். நிலையாமை அதெல்லாம் மதுரை சிறப்புகளை பாடுவதால் பற்றி கூறுவதாலும் அது திரும்ப சொல்கிறேன். காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் திறப்புகள் பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்த பாடு எத்தனை அடி கொண்டதுன்னா 782. ஓகேவா? அடுத்தது அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி பாடப்பட்டதாகும். ஓகேவா? அடுத்தது யார்? பாண்டி நெடுஞ்செழியனை பற்றி. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். இதில் சொல்லும் பொருள் இருக்குது. சக்குன்றேன். புரிசைன்னா மதில், அணங்குன்னா தெய்வம், சில்காற்றுனா தென்றல், புழைன்னா சாளரம், மகால்னா பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைன்னா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவுன்னா ஓவியம், நியம்னா அங்காடி. இலக்கண குறிப்பு இருக்குது. ஓங்கிய பெயரச்சம், இளைய சொல்லிசை அலைபடை, குழா அத்து செய்யுளசை அலைபடை, வாயில் இலக்கண போலி, மா கால் உரிச்சொல் தொடர், முழங்கி விசை எழுசினை வினைத்தொகை, நெடுநிலை முன்னீர்னா பண்பு தொகை, மகிழ்ந்தீர் விளையாளன் பெயர். இதுமாரி ஷார்ட்கட் அதிகமாக சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.